இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு காணிக்கை. ஏனென்றால் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் முக்கியமாக மெயின்லைன் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் அரிப்பின் பண்டிகை, வசன பண்டிகை இங்கே ஏராளமான காணிக்கையை மக்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதற்கு பிற்பாடும் கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி எல்லாம் கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த கொண்டாட்டங்களுக்காகவும் மக்கள் அதிகமான காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று திருச்சுவையார் நினைப்பார்கள். முக்கியமாக அதிகமாக காணிக்கை கொடுப்பவர்களே அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவார்கள், முதன்மை ஸ்தானத்தை கொடுப்பார்கள். அவர்களை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் யாரையும் அறிந்திருக்க மாட்டார்கள், ஆனால் மற்ற மக்கள் அவர்களை அறிந்திருப்பார்கள். காரணம் அதிகமான தொகை காணிக்கை கொடுக்கிறார்கள் என்று. இதுதான் உலக வழக்கு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி காணிக்கையை பார்க்கிறார் என்பதை நாம் சற்று வேதாகமத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது லூக்கா 21:1 முதல் 4 வரை உள்ளது. அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஐஸ்வர்யவான்கள் தங்கள் காணிக்கை பெட்டியில் போடுவதை கண்டார்கள். இதே சம்பவம் மற்றொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது அவர் காணிக்கை பெட்டியில் அருகில் இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போதகர் ஒருவர் காணிக்கை பெட்டியில் அருகில் இருக்கிறார். ஒரு பரிசுத்தமான போதகர், தீர்க்கதரிசியான போதகர், மெசியா என்னும் போதகர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு இந்த அதிகமான ஐஸ்வர்யவான்கள் அதிக காணிக்கை கொடுத்தால் தேவன் எங்களை அங்கீகரிப்பார் என்று கொண்டு அதிகமான தொகையை போடுகிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். நாம் எவ்வாறு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த பணத்திலிருந்து எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் கொடுக்கிறோம் என்பதுதான் அதிகம் முக்கியம். நாம் இல்லாமையிலிருந்து காணிக்கையை கொடுப்பதை முக்கியப்படுத்துகிறோமா, இல்லை நமக்கு ஏராளமாக இருக்கிறது என்று நாம் சற்று காணிக்கை கொடுக்கிறோமா என்று முக்கியம். அதைதான் இந்த முதலாவது வசனம் சொல்கிறது. ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை பெட்டியில் காணிக்கை கொடுக்கிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார் என்று. பிற்பாடு ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அங்கே ஒரு தட்டு தடுமாறி தயங்கி மற்றவர்களோடு தனிமைப்படுத்தப்பட்டவளாக ஒரு ஏழை விதவை வந்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு அதிகமாக போடுவதற்கு எந்த காரியமும் இல்லை. ஆனாலும் தன்னிடம் இருந்த ஒரு 2 துட்டை தூக்கி அந்த காணிக்கை பெட்டியில் போட்டு விட்டார். அதை ஆண்டவர் பார்த்து விடுவாரோ என்று அதிக கூச்சத்தோடு தான் அவர் போட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பார்த்து விட்டார். அப்பொழுது இவர் சொன்னது, அந்த 2 காசு போட்ட விதைகள் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, சில காரியங்களை மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்று சொல்லுவார். சில இடங்களில் மெய்யாகவே என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஏழை விதவை மற்றவர்கள் தன்னை பார்த்துவிடக்கூடாது, தன் காணிக்கையை பார்த்து விடக்கூடாது என்று தயங்கி வெட்கத்தோடு போட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து விட்டார். காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்களோ, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாதனை எல்லாம் போட்டு விட்டார். பிரியமானவர்களே, எவ்வளோ வறுமையான பெண் பாருங்களேன். 2 காசுக்கு அந்த காலத்தில் என்ன வாங்க முடியுமோ என்று தெரியாது. ஆனால் அவள் வைத்திருந்தது அந்த ஒரே 2 காசு மட்டும்தான். அதை கூட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முழுமனதோடு கொடுத்து விட்டார். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து காணிக்கை எடுத்து போட்டார்களோ, இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தனக்கு உண்டானதவை எல்லாம் போட்டு விட்டாள் என்பது. பிரியமானவர்கள், நம் காணிக்கையை பார்க்கிற தேவன், அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எவ்வளவு போடுகிறோம் என்பது முக்கியமல்ல. நான் எப்பேற்பட்ட மனப்பான்மையோடு தேவனுக்கு என்னை படைக்க வேண்டும், முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனதோடு
நாம் மற்றவர்கள் எல்லாம் அதிகமாக போடுகிறார்கள் என்று நாம் அச்சப்பட தேவையில்லை. நம்முடைய வருமானத்தில் நமக்கு எவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையாக எடுத்து வைத்திருந்து அதை போட வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். இந்த ஏழை விதவைக்கு என்ன சம்பாத்தியமோ தெரியாது, ஆனால் அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த அந்த 2 காசையும் போட்டு விட்டார். பிற்பாடு எதையாவது பார்த்து கொள்ளலாம், ஒருவேளை தண்ணீர் குடித்து நாம் வயிற்றை ஆற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து தேவனுக்காக தன்னை முற்றிலுமாக தன் பணத்தை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டார். பிரியமானவர்களை, இந்த பணம் இப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை தான் தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, தேவன் காணிக்கையை மட்டுமல்ல மனிதனையும் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அநேக பேர் நான் நினைத்துக் கொள்வோம், இவ்வளவு காணிக்கை போட்டால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று. இன்னும் அநேக ஊழியர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் 10 ரூபாய் போட்டால் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும், இல்லை என்றால் 100 ரூபாய் போட்டால் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று காணிக்கையை அதிகம் ஊக்கப்படுத்துவார்கள். அப்பொழுது அதிகமான பேர் தங்களுக்கு இருந்த எல்லா உடைமைகளையும் போட்டு விடுவார்கள். நெருப்பு எல்லாம் போதவர் சொல்லிவிட்டாரே, அதிகமான காணிக்கையை நான் போட்டால் தேவன் என்னை அங்கீகரிப்பார் என்று. இல்லை பிரியமானவர்களே, காணிக்கை முன்பதாக தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். தேவன் நம்மை அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் நம் காணிக்கையும் அங்கீகரிப்பார். அந்த காணிக்கையின் மூலம் நமக்கு பெருத்த ஆசீர்வாதம் கிடைக்கும். வெறுமனே காணிக்கையை மற்றவர்களுக்கு முன்பாக இவ்வளவு கொடுத்தேன் என்று தம்மட்டம் எடுத்து போடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏனென்றால் முதலாவது நாம் காணிக்கை கொடுத்த ஒரு மகனை நாம் வேதாந்தத்தில் படிக்கிறோம். அது ஆபேல். ஆதியாம் 4:4. ஆபேலும் தன் மந்தியின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதலாவது ஆபேலை அங்கீகரிக்கிறார், பின்பு காணிக்கையை அங்கீகரிக்கிறார். காரணம் என்னவென்றால், மந்தியின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களையும் பார்த்து பார்த்து இது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், இது ஆண்டவர் தந்தது, கர்த்தர் கருத்தில் பெற்றுக்கொண்டோம், நாம் கர்த்தருக்கே நாம் கொடுக்கிறோம் என்று ஒரு மனப்பான்மையோடு நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தாவீது ராஜா கூட மக்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுத்த பொழுது அதிகமாக சந்தோஷப்பட்டார். அவர் கடைசியில் கூறினது, ஆண்டவரே, உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கே நாங்கள் அளிக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, ஆபேலுடைய மனப்பான்மையும் அதுதான். தேவன் என் மந்தையை ஆசீர்வதித்தார், ஆகியால் நான் தலையீச்சுகளை தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன், அந்த தலையீச்சுகளில் கொழுமையானவை நாம் ஆண்டவருக்கு படைக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த மனப்பான்மையோடு அவன் வந்த பொழுது முதலாவது தேவன் ஆபேலை அங்கீகரித்தார், பின்பு அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். பிரியமானவர்களே, அவன் ஒருவேளை காயினால் பொறாமையினால் கொல்லப்பட்ட பொழுதும் ஆபேலின் ரத்தம் இன்னும் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று நாம் எபிரேயர் ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நாம் மரித்தும் தேவனோடு உறவாட வேண்டும், பேச வேண்டும் என்று நாம் நினைப்போமானால் நிச்சயமாகவே நம்மை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், நாம் காணிக்கையும் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை அங்கீகரிப்பதற்கு நாம் காணிக்கை கொடுக்கிற மனப்பான்மை எவ்வாறு இருக்கிறது என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். நல்லதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று முழுமனதோடு நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மையும் நம் காணிக்கையும் அங்கீகரிப்பார். அந்த ஏழை விதைகள் அதை தான் செய்வார். தேவனுக்காக எதையாவது கொடுக்க வேண்டும். எப்படி நான் வெறுங்கையாக போடுவது, எனக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் இருக்கிறதை போடுகிறேன் என்று 2 காசை போட்டுவிட்டார். பிரியமானவர்களே, அவளையும் ஆபேலையும் அங்கீகரித்த தேவன் நம்மையும் அங்கீகரித்து நம் காணிக்கையும் அங்கீகரிக்கத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நம் இருதயத்தை செம்மையாக்குவோமாக. அடுத்ததாக, தேவன் எப்பொழுது நம் காணிக்கையை அங்கீகரிப்பார்? ஒருவேளை நாம் மந்தியில் தலையீட்டையும் முதன்மையானையும் கூட நாம் கொண்டு வந்து விடலாம், நாம் இருக்கிறதுக்கெல்லாம் கூட தேவனிடத்தில் நாம் கொடுத்து விடலாம், பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று. ஆனால் எப்பொழுது அங்கீகரிப்பார் என்று நாம் மத்தேயு 5:23-24 பார்க்கிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒரு கண்டிஷன் பார்த்தீர்களா? தேவன் எப்பொழுது நம் காணிக்கையை அங்கீகரிப்பார்? நாம் பலிபீடத்தில் காணிக்கையை கொடுக்கும் பொழுது உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் நினைத்திருந்தால், நான்
படைக்கும் பொழுது நான் என் சகோதரனுக்கு விரோதமாக எந்த காரியமும் எனக்கு கிடையாது. ஆனால் என் சகோதரன் என்னை குறித்து சில காரியங்களை மனஸ்தாபப்படுகிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் தான் போய் அவனோடு ஒப்புரவாக வேண்டும். அவன்தானே சங்கடப்படுகிறான், அவனே வந்து பேசிட்டு வந்து விடக்கூடாது. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை என்று கண்டையாக அங்கே தானே உன் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரன் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. பிரியமானவர்களை நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனக்குறைவு நம்மள் இருக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்கு நம்மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவர்களோடு நாம் காம்ப்ரமைஸ் ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய செய்கைகளினால், நம்முடைய அதீதமான பெருமையினால் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம். வார்த்தையினால் அதிகமாக மனசங்கத்துக்குள்ளாக இருக்கலாம். அதை நாம் யோசிக்காமல் செய்யும் பொழுது நான் செய்ததெல்லாம் சரிதான், அவர் இப்படி செய்தார், அதனால் நான் அப்படி செய்துவிட்டேன் என்று நாமே நாம் நியாயத்தித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சகோதரனோ சகோதரியின் மகள் மனதில் நமக்கு அதிகமாக நமக்கு விரோதமாக தாங்களாக இருக்கும் பொழுது தெய்வம் நம் காணிக்கையை அங்கீகரிக்கவே மாட்டார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு நீ போ, ஒப்புரவாகி கொண்டு வா. நீ யாரோடு யாரை மன கஷ்டப்படுத்தியாயோ, யாருக்கு துன்பம் அளித்தாயோ, யாருக்கு கொடுமை பண்ணினாயோ, யாருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாயோ, அதையெல்லாம் நீ அவனோடு சென்று ஒப்புரவாகும். பின்பு நீ வந்து உன் காணிக்கையை செலுத்து, அப்பொழுது நான் அங்கே இருப்பேன் என்று. பிரியமானவர்களே, காணிக்கை செலுத்துவது என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அநேக நற்செய்தியாளர்கள் இந்த ஒரு சத்தியத்தை சொல்லவே மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு காணிக்கை தான் அதிக குறி. தனக்கென்று ஒரு மாளிகை, தனக்கென்று கோட்டை, தனக்கென்று ஒரு கோபுரம் கட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் காணிக்கை கொடுத்தால் இவ்வளவு கொடுத்தால் இவ்வளவு அதிகமாகும், இவ்வளவு கொடுத்தால் அவ்வளவு அதிகமாகும். நீங்கள் அந்த நற்செய்தியாளர்களின் மாதாந்திர பத்திரிகை நீங்கள் பார்த்து 2ஆம் சாட்சி பகுதியில் இதுதான் இருக்கும். நான் ஆண்டவருக்கென்று 1000 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். நான் ஆண்டவருக்கென்று ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நிலத்துக்காக, ஒரு அடி கட்டிடத்துக்காக காணிக்கை கொடுத்தேன், தேவனை ஆசீர்வதித்தார் என்று. நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலாக நாம் யாரையாவது மனசங்கடப்படுத்தி இருந்தால் அவர்களோடு சென்று நாம் ஒப்புரவாய் கொண்டுதான் காணிக்கை செலுத்த வேண்டும். இது யாருக்கு செலுத்தினாலும் பரவாயில்லை, தேவனுக்கே செலுத்தினாலும் மற்றவர்களுக்கு செலுத்தினாலும், தேவன் பேர் மூலமாக மற்றவர்களுக்கு செலுத்தினாலும் தேவன் நம்மை காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். முதலாவது நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுதுதான் காணிக்கையை வைத்திருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவன் அதை அபியாசப்படுத்த கிருபை செய்வாராக. அடுத்தது யாக்கோபு கூட இங்கு ஒரு ஒப்புரவாகுதலின் காணிக்கையை தான் கொடுத்தார். நமக்கு நன்றாக தெரியும், யாக்கோபு ஏசாவை தன் சகோதரர் ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார். இப்பொழுது திரளான ஆடுபாடுகள் அவருக்கு, கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் உண்டு. அவர் தன்னுடைய விகிதமான ஒரு புத்தி கூர்மையால், தன் கடுமையான உழைப்பால் ஏராளமான பொருள்களை சமர்ப்பித்து கொண்டு இப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் மனதில் ஒரு உறுத்தல், எப்படியாவது எனக்கு ஆண்டவர் அதிகமான பொருட்களை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை நான் ஏமாற்றி தகப்பனுக்கு முன்பாக மறுபடி மணிந்துதானே நான் பெற்றுக்கொண்டேன், நான் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று யாக்கோபு நினைத்தார். அதனால்தான் ஏசாவுக்கு ஆள் அனுப்பி அழைத்த போது அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்ன பொழுது அதிகமாக பயந்து விட்டார். ஏனென்றால் ஏசா மிகவும் ஒரு ஊர்க்கத்தனமான ஆள், என்னவென்றாலும் செய்து விடுவார். இப்பொழுது 400 பேரோடு வருகிறாரு. நீங்கள் யாக்கோபோடு இருக்கிறது சொற்ப ஜனங்கள் தான், மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். 100 பேருக்கும் கம்மியாக தான் இருப்பார்கள். அவர்கள் 400 பேர் வந்து தன் ஆடு மாடுகள், தான் சகோதரித்த 20 வருடமாக சகோதரித்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்வது என்று நினைத்து இருக்கும் பொழுது அதிகமாக பயந்து விட்டார். தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டு விட்டு இப்பொழுது ஏசாவை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். அவர் ஏசாவை சந்திக்கும் முன்பதாக இவ்வளவு காணிக்கையை செலுத்தினார். 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, 30 ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிக்கை கழுதைகள், 10 கழுதை குட்டி.
பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு காணிக்கை அவர் கொடுக்கிறார் பாருங்கள். இதுதான் ஒப்புரவாகுதலின் காணிக்கை. ஏசாவோடு செய்த காரியம் எனக்கு சற்று மனத்தாங்கலாக இருக்கிறது. ஆகையால் நான் ஏசாவோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி முதலாவது காணிக்கையை அனுப்பினார். அவன் சாதப்படுவான் என்று காணிக்கையை அனுப்பினார். ஆதியாகமம் 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஒப்புரவாகுதலின் காணிக்கை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிடுகிறார். நீ போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. ஒருவேளை நாம் காணிக்கையை கொடுக்க மனதில்லாமல் அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒரு சிறிய காரியம், அவர்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாய்க்குள்ள இல்லை நாம் தகுதி கேட்டபடி ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு அவரோடு சென்று பார்த்து, இந்த காரியத்தினால் நான் உங்களை அதிகமாக சங்கடப்படுத்தி விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாக பெருத்த ஆசீர்வாதம். யாக்கோபு ஏசாவுக்கு இந்த வெகுமதிகளை கொடுத்த பொழுது யாக்கோபு குறைந்து போகவே இல்லை. யாக்கோபின் சந்ததி தான் இன்று இஸ்ரவேல் ஜனங்களாக உலகத்தின் ஒரு போஷனாக இருக்கிறார்கள். அவர்கள் கையில் தான் இங்கு முக்கியமாக ஜெம் இண்டஸ்ட்ரி, வைர வியாபாரம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் அவர்களோட புத்தி குறுமையில் தான் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த அமெரிக்க தேசத்தில் உளவாளிகள் இருக்கிற உளவு பார்க்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே முக்கியமான பிரதானமான பகுதியை வைப்பவர்கள் யூதர்கள் தான். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாகி அவர்களோடு கொடுக்கிற வெகுமதியினால் நாம் ஒன்றும் இழந்து விட போவதில்லை. தேவன் நாம் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாகத்தக்கதாக அவர்களுக்கும் ஏதாவது பங்கை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார்கள். அடுத்தது நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் ஏராளமான குற்றங்கள் செய்து தேவனோடு நாம் ஒப்புரவாகி செய்தாலும் காணிக்கை கொடுத்தால் ஒப்புரவாகி விடலாம் என்று இல்லை. நாம் குற்றங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மன்னிக்கப்பட வேண்டும். பிற்பால் தான் நாம் காணிக்கை செலுத்தும் போது அது அங்கீகரிக்கப்படும். நாம் துன்மார்க்கமாக ஜீவித்துவிட்டு கர்த்தரை அறிந்தும் அவருடைய கற்பனைகளை அறிந்தும் கட்டளைகளை தெரிந்தும் அதன்படி நாம் ஜீவிக்க மனதில்லாமல் துன்மார்க்கமாக ஜீவித்துவிட்டு இப்பாடு நாம் காணிக்கையை செலுத்தும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். 1 சாமுவேல் 3:14. அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவனே ஆணையிடுகிறார் பாருங்களே. நாம் யாராவது ஒரு காரியத்தை மற்றவர்களோடு நான் இந்த காரியத்தை உனக்கு செய்து முடிப்பேன், நீ என்னை நம்பு என்று சத்தியமாக நம்பு என்று நாம் சொல்லுவோம். அப்பொழுது அந்த காரியத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருப்போம், அதை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் எங்கள் தேவன் பாருங்களேன், ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் பலியினாலும் காணிக்கையிலாலும் நிவர்த்தி சாயுதில்லை என்று நான் ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து ஆணையிடக்கூடாது. நாம் தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது தேவன் நம் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் அக்கிரமங்கள், பாவங்கள், எண்ணங்கள் எல்லாம் தேவனோடு கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து இருக்கும் பொழுது நாம் ஒரு காணிக்கை, சிறு காணிக்கை, அது வேலை விதவை போல் 2 துட்டு காணிக்கை கொடுத்தால் கூட தேவன் அங்கீகரித்து அதை பெருத்த விதமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், இந்த உலகம் முழுவதும் அவருக்கு தான் சொந்தம், வெளியும் பொண்ணும் என்னுடையதே என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் அக்கிரம சிந்தையோடு மற்றவர்களுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களோடு இல்லை, உங்களுக்குள்ளாக அதிகமான பாவ எண்ணங்களோடு நாம் தேவனோடு ஒப்புரவாகவும் இல்லாமல் நாம் காணிக்கை செலுத்தும் போது அவர் சொல்வார், உன் அக்கிரமம் உன் பலியினாலாவது காணிக்கையினாவது நான் நிவர்த்தி செய்ய போவதே இல்லை. தேவன் நம் அக்கிரமத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்திக்கிறார். அந்த ரத்தத்தினால் கழுவி மீட்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் செலுத்தும் காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த அப்படி நிச்சயம் இல்லாமல், மீட்பின் நிச்சயம் இல்லாமல் நாம் எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும் உன் அக்கிரமத்தை நான் மன்னிக்கப் போவதில்லை என்று தேவன் ஆணையிட்டு விடுவார். அந்த ஆணையிடுதலுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுவதாக இப்பொழுதே நாம் முன்கால் பிடித்து நம்மை தாழ்த்தி அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவும் உண்டு. நாம் பாவங்கள், குற்றங்கள், கரைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம்
தேவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம் உள் மனசாட்சி அறியும். அதை நாம் அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் போது தேவனிடமிருந்து இந்த ஆணையிடுதலை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார்கள். அடுத்ததாக தேவன் நம் செவிகளை திறக்க வேண்டும். சங்கீதம் 40:6. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. நாம் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம் செவிகளை திறக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்ய நாம் செவிகள் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் வண்ணமாக நம் செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறதா? கீழ்ப்படியத்தக்கதாக நம் உள்ளம் இன்னும் மென்மையாக இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்திப்போம். அக்கிரமங்களையும் பாவங்களையும் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து உணர்த்தும் பொழுது அதை நாம் செவிமடுக்கத்தக்கதாக, அவரிடம் ஒப்புரவாகத்தக்கதாக செவிகளை திறந்திருக்கிறதா என்று காக்கிறோம். பலியும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. எதையுமே ஆண்டவர் கேட்கவில்லை. நாம் தான் கொடுக்கிறோம். மதிய காணிக்கையினால் ஆண்டவரை பிரியப்படுத்தி விடலாம் இல்லை. பிரியமானவர்களை, காணிக்கை கொடுக்கும் நம் செவிகள் திறந்திருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். இந்த ஏழை விதவை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடம் பணிந்து அவரை மன்றாடி கொண்டு சத்தத்தை கேட்ட பின்பாக அந்த காணிக்கையை போட்டபடினால்தான் அவளையும் அவள் காணிக்கையும் அங்கீகரித்தாள். அவளுடைய செவிகள் தேவனுடைய சத்தத்துக்கு திறந்திருந்தது. நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? சாலமோன் ராஜா கூட அவர் ராஜாங்கம் ஏற்ற பின்பு 1000 ஆடு மாடுகளை பலியிட்டார். ஏராளமான பலியின் ரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தது. அதனால் ஆண்டவரே தரிசனமாகி நீ விரும்பினதை கேள் என்று சொல்லும் பொழுது ஏராளமான அவன் கேட்ட ஞானத்தையும் அறிவையும் அதிகமாக கொடுத்தார். ஆனால் கடைசி காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அவர் அதிகமான வேறு மனத்து ஸ்ரீகளை திருமணம் பண்ணினபடினால் அவர்கள் அவன் இருதயத்தை வழியில் போக பண்ணினார்கள். 2 முறை தேவன் தரிசனமாகி நீ செய்வது தவறு என்று சொன்னாலும் அவருக்கு செவியை திறக்க மனதில்லை. அந்த அருவருப்பான தெய்வங்களும் கூட பலிபீடங்களை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் காணிக்கையும் பலியும் செலுத்துவதை காட்டிலும் நாம் செவிகள் தேவனுக்கு சத்தத்துக்கு திறந்திருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக பொருத்தனை. நம்ம நியமித்திரம் நாம் பொருத்தனை செய்து தேவனுக்கு ஜெபிப்போம். அண்ணான் கூட பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அநேக வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுத்தால் நமக்காக நான் படைப்பேன், அவர் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஜெபித்தார். சங்கீதம் 76:11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வரப்படுவீர்கள். நாம் பொருத்தனை செய்வதில் தவறே இல்லை. ஆண்டவரே, எனக்கு நாம் சிறுபிள்ளையை போல் தான். ஆண்டவரே, உங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை செய்தால் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று நாம் பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இதற்கு ஒரு பலன் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னதாலும் நாம் மனிதர்களாக இருக்கபடியினால் நாம் ஏதாவது கொடுத்தால், மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அவர்கள் நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் இருப்போம். அதைத்தான் பொருத்தனை. தேவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று ஒரு ஆதங்கம் தான். ஆகையால் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பதில் தவறே இல்லை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நெடுங்காலமாக உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதா? இந்த எல்லா காரியத்தையும் சொன்ன காரியங்களெல்லாம் மனதில் நிறுத்திக்கொண்டு ஒரு பொருத்தனை செய்து தேவனை ஜெபித்து பாருங்களேன், கேட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே அந்நாளுக்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வார்கள். கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் ஒரு காணிக்கையாக, ஒரு சுகந்த வாசனையாக தேவாதி தேவனின் சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
நம் உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எத்தனை ஜெபம் பண்ணினாலும் தேவன் அதை செவிமடுக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தமே கிடையாது, அவசியம் கிடையாது. நம் உள்ளத்திலிருந்து ஒரு சுகந்த வாசனை நாம் புறப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது தேவ சமூகத்தில் ஒரு தூபம் காட்டுதல் போல இருக்கும். சுகந்த வாசனையை உணர்கிற தேவன் நிச்சயமாகவே நம் காணிக்கையையும் ஜபங்களையும் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்தது போல, பலியாய் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாம் பிரியமானவர்களே, நம் ஒருவருக்கொருவர் அன்பாக நடக்க வேண்டும். நம் அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாக முடியும். நாம் அன்பு இருந்தால் மட்டும்தான் யாக்கோபு ஈசாவுக்கு காணிக்கை கொடுத்து ஒப்புரவானது போல நாம் மற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து நாம் ஒப்புரவாக வேண்டும், ஒப்புரவாக முடியும். நாம் அன்பாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுப்பதற்கு நாம் செவிகள் திறந்திருக்கும். ஆகியால் நாம் அன்பாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் பொருத்தனை செய்ய முடியும். இல்லை என்றால் தேவனுக்கு தான் எத்தனை காரியம் இருக்கிறது, என்னுடைய பொருத்தனையினால்தான் அவர் ஐஸ்வர்யவாக ஆக வேண்டுமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு நம்மை நாமே தேவனோடு குறைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆகியால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, நம்மில் அன்பு கொண்டது போல நாமும் ஒருவரோடொருவர் அன்பில் நடந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். கர்மான பிதாவே, காணிக்கை என்ற தலைப்பில் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த ஏழை விதவை 2 காசு போட்டதை நீ கண்டு அவரை அங்கீகரித்திருக்கத்தாவே. ஐஸ்வர்யவான்கள் ஏராளமான பேர் பணத்தை கொட்டினாலும் நீர் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, பிரியமானவர்களே, நம் எல்லா விதமான காணிக்கையும் அது சிறியதோ பெரியதோ நீர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறபடியாக கொடாவே சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கை நாங்கள் அங்கீகரிக்கத்தக்கதாக மற்றவர்களோடு ஒப்புரவாகுதலையும் ஒரு மனதை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் காணிக்கை அங்கீகரிக்கத்தக்கதாக ஏசாவுக்கு யாக்கோபு காணிக்கை கொடுத்தது போல நாங்களும் சிறு சிறு வெகுமதிகளை கொடுத்து மற்றவர்களோடு ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். காணிக்கையை கொடுத்து எங்கள் செவிகளை திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சாலமோன் ராஜாவை போல நாங்கள் கடுமையான குற்றங்கள் செய்து தேவன் உணர்த்தும் போது அதை செவி மடுக்காமல் ஏராளமான பணத்தை கொடுத்து ஆண்டவரோடு காணிக்கை கொடுத்து ஒப்புரவாக இல்லாமல் என்று அவர் எண்ணம் எங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஏலியின் குமாரன் பாவங்கள் பெரிதாக இருந்தபடியினால் அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் காணிக்கையினாலும் பலியினால் நிவர்த்தியாவதில்லை என்று சொல்லி கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி விட்டு நாங்கள் காணிக்கை செலுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் செலுத்தப்பட்டது போல நாங்கள் ஒருவரோடு அன்பு கூர்ந்து நடக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு அன்பு கூர்ந்தது போல நடக்க, அப்பொழுது எங்கள் காணிக்கையும் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறபடியாக சொல்கிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் கிரியை செய்ய போகிறதாயும் காசு சொல்கிறோம். லட்சகிரமிக்குமாய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.